வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ட்ரேட் மினிட் இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரேட் மினிட் இண்டிகேட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டு கொடுத்துருக்கோம். இந்த டேஷ்போர்டில் என்ன சிம்பிள் பார்த்துட்டு இருக்கோம், அதோட லைவ் ப்ரைஸ் என்ன, இப்போ கரண்ட் சிக்னல் என்ன, அதோட என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ், என்ன ஸ்டேட்டஸ், அதோட புக்கடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு, அதோட ட்ரெண்ட் அப்பில் இருக்கா டவுனில் இருக்கான்றது இங்கே பார்த்துக்கலாம். இண்டிகேட்டர் நேம் இது. ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் வந்து கரண்ட் சிக்னல் வந்து பையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் கிரீன் கலர்லையும், செல்லில் இருந்துச்சுன்னா டேஷ்போர்ட் வந்து ரெட் கலர்லையும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டரில் ஆரோ கொடுத்துருக்கும். ஸோ இண்டிகேட்டர் எப்போ நம்ம சிக்னல் வந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பை ஆரோ வரும், செல்லுக்கு செல் ஆரோ வரும். அதே போல் அலர்ட்ஸ் இருக்குது, பாப்பப் அலர்ட்ஸ் இருக்குது. புதுசாக சிக்னல் வரும்போது உங்களுக்கு பாப்பப் அலர்ட் வரும். அதே போல் டார்கெட் ஸ்டாப்பர்ஸ் ஹிட் ஆனாலும் உங்களுக்கு அலர்ட் வரும். ஓகேங்களா? இது வந்து என்ட்ரி லைனு, இது டார்கெட் லைனு, இது ஸ்டாப் லாஸ் லைன். இதுலேயும் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும் என்ட்ரி ப்ரைஸ் என்ன, டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பியூராக இன்ட்ராடேக்காக ரெடி பண்ண ஒரு இண்டிகேட்டர். உங்களுக்கு மார்னிங் தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் என்ட்ரிஸ் இதில் காமிக்காது. ஸோ மார்னிங் ரன் பண்ணிங்கன்னா மார்னிங்லேருந்து வர என்ட்ரிஸ் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இது பியூராக இன்ட்ராடேக்காக ரெடி பண்ணது தான். ஸோ அதனால் வந்து நம்ம டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு நிறைய என்ட்ரிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப மினிமமான என்ட்ரிஸ் வேணும்னா 15 மினிட்ஸ் என்ட்ரிஸ் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் என்ட்ரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிக்னல் வருது, ஆரோ கொடுக்குது, எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு இது எப்படி வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக நம்ம வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரெண்ட் பார் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது லாங் ட்ரெண்டு, கீழே இருக்கிறது ஷார்ட் ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து லாங் ட்ரெண்டும் ஷார்ட் ட்ரெண்டும் என்ட்ரி வரும்போது சேம் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா, இப்போ பை கொடுக்கும்போது க்ரீனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான பை கிடைக்கும். ஸோ நம்ம அதை ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ணி நம்ம அந்த பை எடுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் வந்து லாங் ட்ரெண்டு ரெட்லேயே இருக்குது, ஐ மீன் டைரக்ஷன் வந்து ரெட்டில் இருக்குது, செல் சைடில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சிக்னலை நம்ம கொஞ்சம் டிசைட் பண்ணி ஐ மீன் திங்க் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா நம்ம என்ட்ரி எடுத்துட்டு ஷார்ட்டாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம லாங் ட்ரெண்ட் வந்து ரெட்டில் இருக்குது, ஷார்ட் ட்ரெண்ட் வந்து க்ரீனில் இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் பை வருதுன்னா ஸோ நீங்கள் வந்து சின்னதாக என்ட்ரி எடுத்துட்டு சீக்கிரமாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் கொடுக்குதோ அவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஓகேங்களா? ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது மோஸ்ட்லி நமக்கு வந்து ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது நமக்கு என்ட்ரி வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துட்டு மினிமம் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து என்ட்ரி எடுக்கும்போது சப்போஸ் என்ட்ரி எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் டைரக்ஷன் மாறுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டைமில் இப்போ லாங் ட்ரெண்ட் வந்து டைரக்ஷன் மாறுதுன்னா பொசிஷன் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறது நல்லது. இல்லை ஷார்ட் ட்ரெண்ட் மட்டும் உங்களுக்கு டைரக்ஷன் மாறுது, லாங் ட்ரெண்ட் ஆனால் சேம் டைரக்ஷனில் தான் இருக்குது, ஐ மீன் பை டைரக்ஷனில் தான் இருக்குன்னா நீங்கள் அந்த பொசிஷனை கொஞ்சம் வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். ஈவன் ஸ்டாப் லாஸ் கிட்ட வருது அப்படின்னாலும் நீங்கள் அதை வெயிட் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா லாங் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்கான சிக்னலை கொடுக்கும். ஓகேங்களா? இவன் லாங் ட்ரெண்ட் பையில் தான் இருக்குது, அகைன் வந்து மார்க்கெட் பைக்கு திரும்பத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இல்லை நீங்கள் சேஃபாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் டார்கெட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டரோட ஃபீச்சர்ஸை திரும்ப ஒரு ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடேக்காக ரெடி பண்ண ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் இந்த இண்டிகேட்டரில் டேஷ்போர்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன சிம்பிள் இது, என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு, அதோட கரண்ட் சிக்னல் எவ்வளோ, என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எவ்வளோ புக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோன்றது எங்கே காட்டும், மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்றது எங்கே காட்டும். ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்றதை உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பை கொடுக்கும்போது அதே போல் இந்த சிக்னலில் என்ட்ரி வரும்போது உங்களுக்கு பாப்பப் அலர்ட் வரும். ப்ளஸ் இந்த மாதிரி லைன் வந்து உங்களுக்கு பிளாட் ஆகும். லைன் வரும், என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளோ, டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் எவ்வளோன்றதை காமிச்சிட்டு உங்களுக்கு லைனும் உங்களுக்கு காமிக்கும் விஷுவலாக நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக. ஓகேங்களா? அதே போல் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக அடிஷ்னலாக லாங் ட்ரெண்ட் அண்ட் ஷார்ட் ட்ரெண்ட் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே நம்ம க்ரீனில் இருக்கும்போது பை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான என்ட்ரி கிடைக்கும். அதே போல் ரெண்டுமே ரெட்டில் இருக்கும்போது உங்களுக்கு செல் என்ட்ரி வருதுன்னா அந்த செல் என்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கும்.
சப்போஸ் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ட்ரெண்ட் மாறுது அப்படின்னா நம்ம மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறது நம்ம சேஃபாக புக் பண்ணணும்னு நினச்சோம்னா சேஃபாக புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லாங் ட்ரெண்ட் மட்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, ஐ மீன் சேம் டைரெக்ஷனில் இருக்குது, ஷார்ட் ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் மாறுது அப்படின்னா நீங்கள் அந்த பொசிஷனை நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கறதுனால பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டரோட டெமோ அவைலபிள் இருக்குது. டெமோ வேணால் எங்களை ரீச் பண்ணுங்கள். தேங்க்யூ.